ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் சீசன் 1ஓட ஃபுல் ஸ்டோரியோட 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னும் 2 பார்ட்ஸ் தான் பாக்கி இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துடுங்க. இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் மதன் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகிடுறாரு. அவர் எப்படி ஆகுறாரு அப்படின்னா, ஆர்கே சார் இறந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டர்கிட்ட மதன் வந்து எல்லா ஷேர்ஸையுமே வாங்கிடுறாரு. ஸோ இப்போ மதன் ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக உள்ளே வந்துட்டார். அப்புறமா என்னென்னா, இப்போ ரதி மேம் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது வந்திருக்கிற எல்லா இன்டர்ன்ஸும் நவீன் தவிர, ஏன்னா நவீன் வந்து அந்த லாக் ஒன்று டெலீட் பண்ணியிருப்பார் இல்லையா, ஸோ 3 monthsல அவரை டெர்மினேட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மிச்ச 4 இன்டர்ன்ஸ்க்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. ஒரு கேஸாக அவங்க சால்வ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சர்ஜரி முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் ஃபைனலாக கடைசி யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க, ப்ரமோட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. இப்போது சினிமா டாக்டர் ராமநாதன் இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணு வந்துட்டு இங்கே இவங்க டீமை மீட் பண்ண வராங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து 25th anniversary வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவங்ககிட்ட எல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க பேர் சாரு, அவங்களுக்கும் ராக்கிக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அது லவ்வாக ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு தெரியாமல் ஜாஸ்தி ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு பக்கம், அது ஒரு தனி ட்ராக் ஓடிட்டே இருக்குது. கடைசி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பெங்களூருக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போகிறப்ப ராக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 years நம்ம எப்படி கண்டினியூ பண்ணுவோம், நான் 2 years படிக்க போகிறேன், 2 yearsக்கு அப்புறமும் நமக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் சித்தும் திவியும் எப்போ பார்த்தாலும் ரீனாவே தேடி ஓடி போயிட்டே இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, தேவுக்கும் ரதிக்கும் பயங்கரமாக கோவம் வருது. எப்போவுமே இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இடத்துல வந்து என்னென்னா, ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு இவங்க 2 பேரையும் தேடி போயிருப்பாங்க. ரீனாவை தேடி சித்தும் திவியும் போயிருப்பாங்க. போனதில் திவி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. பட் ரீனாவும் அர்ஜுனும் சேர்ந்து காப்பாற்றிடுவாங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்த ரதி மேம் வந்துட்டு பார்த்த உடனே கோவத்தில் ரீனாவை அரைஞ்சிடுவாங்க. அவள் தான் உன்னை பார்க்க வந்தானா, நீ எதுக்கு அவளை தண்ணிக்குள்ளே விட்ட அப்படிங்கிற மாதிரி அரைஞ்சிடுவாங்க. இதை பார்த்து அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரதி மேம் வீட்டுக்கே வந்து சண்டை போட்டுருவாங்க. அவளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா, அவளுக்கு நாங்கள் இருக்கோம், உங்கள் இஷ்டப்படிலாம் அறையிறீங்க, அம்மா அப்பா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுறாங்க. இதனால தேவுக்கு வந்து ரீனாவை கண்டாலே பிடிக்காத மாதிரி ஆயிடுது. தேவுக்கும் ரீனாவும் எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் ரவி, அனிதா, பாரதி அந்த கேஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து சூசைட் பண்ணிடுறாங்க. இது சூசைட் பண்ணதுக்கு காரணம் டாக்டர் ரவி தாங்கிற மாதிரி எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜோடிச்சு ரவி வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த இதிலேருந்து ரவியை காப்பாற்றுறதுக்காக பாரதி வந்து பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி கடைசி பார்த்தா அந்த சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இறந்து போயிருக்காரு. அந்த வீடியோவை யாருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சொந்தமாக என்னோடய ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் தான் நான் வந்து சூசைட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். இதை வந்து பாரதி கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சு ரவியை காப்பாற்றிடுறாங்க. இதுலேருந்து ரவிக்கு பாரதி மேலே ஒன் சைடாக லவ் வர ஆரம்பிக்குது. கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சு அதை எப்படி வெளியே சொல்லன்னு தெரியாமல் இருக்கும்போது அனிதாவே போயிட்டு இவங்க 2 பேரோட லவ்வுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க, ரவியும் பாரதியும். ஸோ அவங்களோட ட்ராக் அப்படி ஸ்மூத்தாக முடியுது. இதுக்கு இடையில் வந்து ரீனா வந்து எப்படியாச்சும் நம்ம அர்ஜுன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை வந்து ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே ராக்கியை வச்சு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண சொல்லியிருக்காங்க. லைட்டிங்ஸ்லாம் போட்டு மைக்கெல்லாம் போட்டு அந்த இடத்துல வச்சு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி போயிருக்கும்போது என்னென்னா, அந்த இடம் வரைக்கும் அர்ஜுனும் ரீனாவும் போனதுக்கப்புறமா அர்ஜுனை வந்து கார்லேயே உட்கார வச்சுட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன், ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, அது கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக இவங்க ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து ரீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரீனாவோட மொபைல் வந்து காருக்குள்ளே கிடக்கு. ஸோ அதை வந்து தெரியாமல் இவர் அர்ஜுன் அட்டன் பண்ணிடுவார். அர்ஜுன் அட்டன் பண்ண உடனே இந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து ஒன் சைடாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி ரதி தான் உன்னோட அம்மாங்கிறது அப்போ அந்த விஷயம் இப்போ நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிச்சா அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் இதெல்லாமும் சொல்கிறாங்க. ஸோ இதில் ரதி மேம் தான் வந்து ரீனாவோட அம்மா அப்படிங்கிறது வந்து அர்ஜுனுக்கு தெரிஞ்சிச்சு. இது கேட்டு அர்ஜுனுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ இதனால தான் இவ்வளோ நாளும் ரீனா எப்போ பார்த்தாலும் ரதி மேம்க்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. நம்ம எப்போ அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ரீனா வந்து அவங்க சைடே ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது அர்ஜுனுக்கு. நேராக வந்து ரீனாவை கண்டபடி திட்டிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுறாரு. இதனால் ரீனா ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. ராக்கியும் ரீனாவோட ஃப்ரெண்டு சோனியும் 2 பேரும் சேர்ந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் ரீனாவையும் அர்ஜுனையோன்னு. பட் எதுவுமே சுமூகமாக முடியல. கடைசி ரீனா ஒரு நாள் போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீயாவது அம்மா அப்பாவோட அரவணைப்பில் வளர்ந்த, நான் தனியாக அனாத மாதிரி வளர்ந்தேன், உன்னை வந்து நான் ரொம்ப நம்பினேன், நீ எந்த காலத்துலையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி இருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சொல்லி ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இது பேசினதில் அர்ஜுன் வந்து ரொம்பவே அப்செட் ஆகி திருப்பவும் ரீனா கூட ஒன்று சேர்ந்துடுவார். இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
அர்ஜுனுக்கும் ரதி மேம்க்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப 2 பேர்த்துக்குள்ளேயும் நிறைய சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா குணாக்கு வந்து தேஜு தான் அந்த கால் லாக்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண லாக்ஸ் டெலீட் பண்ணாங்கன்னு சொல்லி நவீன் மேலே எல்லாரும் கோவமாக இருக்காங்கல்ல, அதை டெலீட் பண்ணது தேஜு தாங்கிறது தெரிய வருது. இதனால் குணா வந்து தேஜு மேலே செம்ம கடுப்பில் இருக்கிறான். எப்போ பார்த்தாலுமே வந்து தேஜு வந்து நீ போய் உண்மையை சொல்லுன்னு மிரட்டிகிட்டே இருக்கிறான் இன்னொரு சைடு. அதுக்கப்புறமா நவீன் அந்த 5 இன்டர்ன்ஸில் நவீன் இந்த டெர்மினேஷன் வாங்க போகிறார்ல 3 மாதத்தில், அவர் தான் வந்து மதனோட தம்பி அப்படின்னு ஒரு பெரிய சீக்ரெட் ரிவீல் ஆகுது. ஸோ மதன் ஆனால் வந்து அவர் நல்ல பையன் தான். அவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சின்சியராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மதன் மாதிரி பேராசை பிடிச்சி இருக்கல. மதன் வந்து எதனால் இந்த ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ஷேர் வாங்கி இங்கே உள்ளே வந்து இவ்வளோ தூரம் நோண்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் வந்து பேங்க்ரப்ட் ஆகிருப்பார். அவங்க அப்பாவோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே சேல் பண்ணிட்டாரு கடனில். இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். இதை இடிச்சுக்கிட்டு ஒரு மால் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மதன் முடிவு பண்ணி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ நவீன் கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டு நவீன் வந்து நான் அந்த மாதிரிலாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தான் அவர் தேஜு கிட்ட டீலிங்ஸ் வச்சு நீ எப்படியாச்சும் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி தேஜு கிட்ட டீலிங்லாம் வச்சிருக்காரு. இப்போ தேஜுக்கு வந்து இதை இடிச்சிட்டு மால் தான் கட்ட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேஜு வந்து திடீர்னு திருந்துற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இப்போ நீ வந்து எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலை என் கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும்னு தான் ஆசையே தவிர, நீ இதை இடித்து மால் கட்டினேன்னா இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் அது ரொம்ப பாதிக்கும். அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேஜு போயிடுறாங்க. இதை வந்து நவீனும் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு தன்னோட அண்ணன்கிட்ட சொல்கிறாரு, நீ அவளை தொந்தரவு பண்ணாத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட கேளு, அண்ட் எதுவுமே நான் உனக்காக பண்ண மாட்டேன், அன்னிக்காகவும் அவரோட மதனுக்கு ஒரு சின்ன பாப்பா இருக்குது, அந்த பாப்பாக்காகவும் நான் பண்ணுறேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளு நான் பண்ணுறேன், ஆனால் நீ தேஜுவை விட்டுரு, உன்னோட ஒரு ரொம்ப செல்ஃபிஷான லைஃப்குள்ளே தேஜுவை இன்க்ளூட் பண்ணி நீ தேஜு லைஃபை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து சொல்கிறாரு. மதனும் ஓகே சொல்லிடுறாரு. இதோட நவீனோட டெர்மினேஷன் டேட்டும் வருது. இன்றைக்கி நவீனை டெர்மினேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரதி மேம் வந்து டெர்மினேஷனை கேன்சல் பண்ணிடுறாங்க. வேண்டாம், நவீன் வந்து கண்டினியூ பண்ணட்டும், நவீன் மேலே எனக்கு ரொம்ப ஹோப்ஸ் இருக்குது, இனிமேல் இந்த தப்பை ரிப்பீட் பண்ணாத, பட் நீ ஹாஸ்பிட்டலில் கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதனால் நவீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க, குணாவை தவிர. ஏன்னா குணாவுக்கு மட்டும் என்னென்னா தேஜு மாட்டலிங்கிற கோவம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குணாவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க இங்கே ஒரு பேஷண்ட்டாக இங்கேயே வந்து தங்கிடுறாங்க. அவங்களுக்கு கேன்சருங்கிறது தெரிய வருது. ஆனால் அனிதா மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. குணாக்கும் அனிதாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாவுக்கும் அதே மாதிரி அனிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அனிதாவும் குணாவோட அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.